ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருட்சா துரை சண்முக பிரபு அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு NK சேகர் அவர்களே, மாவட்ட வட்டார தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு S பக்ருதீன் அலி அகமது அவர்களே, பிஜேபி மாவட்ட தலைவர் திரு தங்க கென்னடி அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு S முத்துராஜ் அவர்களே, திருமதி இளமதி சுப்பிரமணியன் MLA முன்னாள் MLA அவர்களே, முன்னாள் MLA திரு M ராம்குமார் அவர்களே, திரு RS கண்ணபிரான் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு AV சூரிய நாராயணன் அவர்களே, சோழவரம் அறிவழகன் அவர்களே, திரு OA ராமச்சந்திரன் அவர்களே, திரு K கோபிநாதன் அவர்களே, பேருகுலக செயலாளர்கள் பாபநாசம் பேருகுலக செயலாளர் திரு கோவி சின்னையன் அவர்களே, திரு K கோவிந்தசாமி அவர்களே, திரு RN சின்னத்துறை என்ற கோவிந்தராஜ் அவர்களே, திரு S காமராஜ் அவர்களே, திரு G ரங்கராஜன் அவர்களே மற்றும் இந்த மிக திரளாக குழுமி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தொடங்கப்பட்ட கட்சி. இதையும் புரட்சி தலைவி அம்மா என்ற தேவி சக்தி உள்ள அந்த தாய் சிறப்பான ஆட்சி கொடுத்த கட்சி. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா பொன்விழா கண்ட கட்சி. 30 ஆண்டு காலம் மக்களுக்கு அரசின் மூலமாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய கட்சி. இந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த நிலைக்கு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அப்படிப்பட்ட அரசாங்கம் 2026 உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைய ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்று இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையற்ற முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர், எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களையே சிந்தித்து சிந்தித்து நாட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பொறுப்பேற்ற 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசம் தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்தில் பார்த்தாச்சு. இப்பொழுது
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. ஆகவே நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். அறுதி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா இது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம், விவசாயம் நிறைந்த மாவட்டம், விவசாய பூமி நிறைந்த மாவட்டம். இதை நம்பித்தான் இந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விளைநிலங்களை திட்டமிட்டு எடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு விவசாயிகள் பூமிக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த டெல்டா மாவட்டத்தில் வர முடியாது. அப்படி அண்ணா திமுக அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். அதே போல 50 ஆண்டு காலம் தீர்க்கப்பட முடியாத காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்று ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு நிலையான காவிரி தண்ணீரை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால அப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது ஒரு நன்மையாவது இந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்குதா? இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை நிறைஞ்சிருக்குது. மழை காலத்தில் அந்த நீரெல்லாம் வீணாகாமல் அங்கே சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டம் கொண்டாந்தும்ல, ஏரி குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டதில்ல. அதனால ஏரி ஆழமாச்சு, அள்ளப்பட்ட வண்டல் மண் இலவசமா விவசாய நிலத்துக்கு அடி உரமா பயன்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் ஆழமாயுது, ஆழப்படுத்தப்பட்டது ஏரி, மறுபக்கம் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக கிடைத்தது. விளைச்சல் அதிகமாக பெற்றாங்க. மழை காலத்தில் ஏரியில அதிகமான நீர் சேமிக்கப்பட்டது, நிலத்து நீர் உயர்ந்தது. இதுதான் அண்ணா திமுக ஆட்சியுடைய திட்டம். நீர் மேலாண்மை, மனிதனுக்கு உயிர் எப்படியோ நாட்டு மக்கள் வாழ்வதற்கு நீர் முக்கியம். அந்த நீரை சரியான முறையில் பாதுகாத்து சேமித்து விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது 50 மாத கால ஆட்சியில இந்த விவசாய குடிமக்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு எந்த நன்மையா செய்திருக்காங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை. காலையில போட்டோ ஷூட் போட்டு வருவாரு, அப்படியே தொலைக்காட்சியில் படம் பிடிப்பாங்க, அடுத்த நாள் பத்திரிகையில் வரும், அதோட அன்றையோட அவர் வேலை முடிஞ்சது. இப்படியே 50 மாத காலத்தை ஓட்டிட்டார், 50 மாத காலத்தை வீணடிச்சிட்டார். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, பல்வேறு இடங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்ப கூட விலைவாசி உயரல. அடுத்தது டெல்டா மாவட்டம் கஜா புயல் புரட்டி போட்டு விட்டது, மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விட்டது. விவசாயியுடைய பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் கடும் சேதம், வீடுகள் சேதம், கால்நடைகள் சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து புயல் வேகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு புயலுடைய அடிச்சூடு இல்லாம சரி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது உனக்கு புயல் அதுவும் அல்ல. அப்போ விலைவாசி ஏறல. பிறகு கொரோனா காலம், கடுமையான மக்கள் நெருக்கடியான காலம், ஒருத்தர் ஒரு வீட்டை விட்டே வெளியே வர முடியல, வைரஸ் காட்டிலே பரவுது. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் இறக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம்ல. இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு.
இன்றைக்கு அமெரிக்காவில் கூட இப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியல. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்கள் மக்கள், நாங்கள் உயிராக மதிக்கின்ற மக்கள், ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரவுகள் பாராமல் அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு சரியான முறையிலே மக்களுக்கு சிகிச்சை அளித்த காரணத்தினால் அந்த கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து மக்களை காப்பாற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் வேலை இல்லை, மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா பொருள்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்தோம்ல, விலை இல்லாம 11 மாசம் கொடுத்துங்க. பணமே இல்லாம ஒரு பைசா இல்ல, 11 மாசம் ரேஷன் கடையில் விலை இல்லாம ரேஷன் பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகம் சமூக கூடத்தில் இருந்து சுட சுட 24 மணி நேரம் 3 வேளையிலும் அந்த மக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இந்தியாவிலேயே உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களை நேசித்தோம். மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற ஒரு அரசாக அதிமுக அரசு ஆட்சி காலத்திலே உங்களால் காண முடிஞ்சது. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது, விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா 50 மாத கால ஆட்சியில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு பச்சரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபா ஒரு லிட்டர், இன்றைக்கு 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபா. இட்லி புழுங்கரிசி 30 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 48 ரூபா. கடலை எண்ணெய் 130 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 190 ரூபா. நல்லெண்ணெய் 250 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400. துவரம் பருப்பு 74 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 130 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபா, இன்றைக்கு 120 ரூபா. இப்படி ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும்? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த எந்தெந்த பொருள் விலையேறியதோ அந்த பொருளை, அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்தில் எங்க விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு இங்க வந்து விற்பனை செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் உங்கள் மூலமாக. இன்றைக்கு டிஎன்பிசி நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாளில் சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலன்னு. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே,
2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்ற படிச்சு பாருங்க, இல்லைங்களா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எதுவுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்க செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம்ல, 11 அரசு மருத்துவக் கல்லூரி. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? உங்களுக்கு யோகி இருக்குதா? அது மட்டும் இல்ல, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஏன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேணும். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த கல்லூரியை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி. அதே நீங்க பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 5, சட்ட கல்லூரி 7 சட்ட கல்லூரி கொண்டாந்து, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றுக்கிறோம் உயர்கல்வி படிப்பதில். திரு ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து அருள் கூர்ந்து நாங்கள் செய்த சாதனை என்று நான் கூட சொல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன கல்லூரி திறந்துக்கப்பட்டது, எவ்வளவு பேர் படிச்சாங்க, அந்த புள்ளி விவரத்தால் தெரிஞ்சுக்க. இனி தெரிஞ்சு பேசுங்க. அதிமுக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம்னா அது அதிமுக ஆட்சியில தான். அதோட இன்னொன்னு சொன்னார், அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று தருவதா சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார். இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறீங்க? கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெறும் 50,000 பேர் தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு. இந்த 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டில் 20,000 அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முந்தி. இந்த 4 வருஷத்துல சுமார் 75,000 அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க நியமிச்சீங்க? அந்த ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய அரசு பணியில பணியாளர் நியமிக்கலையே. அத்தனையும் பொய். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பேசி இளைஞர்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி இருக்குது. இந்த அரசு பள்ளியில நம்ம நடுத்தர குடும்பம், விவசாயிகள், ஏழை விவசாயிகள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி தான் இன்றைக்கு படிக்கிறாங்க. அரசு பள்ளியிலே 41% படிக்கிறாங்க. சுமார் 3,81,000 பேர். இதுல 2017-18 ஆண்டு வெறும் 9 பேர் தான் அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிச்சாங்க. அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய சிந்தனையிலே உதிக்கப்பட்டது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் அந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவ கல்வி படித்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த
7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் ஏழை மாணவர்கள். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அதை அறிந்து அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கும். அந்த உத்தரவையும் போட்டு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு 2818 வேறு அரசு பள்ளி படித்த ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாதனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும், திமுக ஆட்சியில் பார்க்க முடியும். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு தமிழகத்தில் சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவல்துறை செயல்பாடுகள் முற்றிலும் செயலிழந்திருக்குது. அத்தனையும் அரசியல். இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாத காரணத்தினால அவர்கள் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியல. அதனால எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா விற்பனை ஆயிட்டு இருக்குது. இன்றைக்கு போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் காவல்துறை மானி நடைபெற்றது. அதுல 20வது பக்கத்துல திரு ஸ்டாலினே கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு தமிழகத்தில் கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை செஞ்சவங்க 2348 பேர். அதுல கைது பண்ணிட்டீங்க 148 பேர். என்னங்க 2348 பேர் கஞ்சா விற்றதாக பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. கைது பண்ணது 148 பேர். மற்றவங்க யாரு? திமுக கட்சிக்காரர். மற்றவங்க யாரு? திமுக கட்சிக்காரர் தானே. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். அவர் கொடுத்த புத்தகம். நான் திருப்பி கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரப்படி இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில் இன்றைக்கு 20வது பக்கத்தில் 2348 பேர் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா வைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லி 148 பேர் தான் கைது பண்ணிக்கணும். மற்றவர்கள் எங்க பதில காணோம், சொல்லவே இல்லை. இப்ப இந்த 2 வருஷமா அந்த இடம்பெறவே இல்லை, அந்த போதைப் பொருள் குறிப்பே இடம்பெறல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க? அதோட இன்னைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு 10 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாதது. ஒரு அமைச்சர் வந்தார். யார்? எந்த அமைச்சர்? 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டு. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா 10 ரூபாய்னா ஒரு அமைச்சர் பேர சொல்றாங்க. அந்த அமைச்சர் இந்த இலாக்காவில் டாஸ்மாக் கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. அப்படி 10 ரூபா ஒரு பாட்டில் வைக்கனா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி வருது. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், எல்லா வலைதளங்களிலும் பரவிச்சு, இன்னும் அதுக்கு பதில் கிடையில. முதலமைச்சர் இருந்து திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டார். யாரு? திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு அமைச்சர். இன்னதுக்கு பதிலே வரல. அப்படின்னா ஊழல் நடந்து உண்மைதானே? மக்கள் சொல்ல, எதிர்கட்சி சொல்லல, திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு அமைச்சரை இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேரை வைப்பார். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்வரின் முகவரி திட்டம் ஒன்னு அறிவிச்சார். அது இங்கே காணாத போயிட்டது. இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இந்த தொகுதியில் ஸ்டாலின் இருக்காரா? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுடன் ஸ்டாலின். இப்போ யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். நீங்க ஸ்டாலினோட இருக்கிறீங்க. ஏங்க ஆட்சி போகுது. ஒருவருக்கு நோய்வாய் பெற்று ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனா, அவருக்கு சீரியஸ் ஆனா வெண்டிலேட்டர் வச்சிருவாங்க உயிர் காப்பாத்துறதுக்கு. அது மாதிரி இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சிருக்கிறீங்க. 2026
நீங்க ஓட்டு என்ற வெண்டிலேட்டரை புடுங்கினா ஆட்சி போச்சு. இந்த காலகட்டத்தில் 46 பிரச்சனை இருக்குதாங்க மக்களுக்கு. ஏன் 4 வருஷம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? 46 பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தாரர் அடிச்சு அரசு ஊழியர்கள் வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அந்த பிரச்சனை சொல்லுங்க, நாங்க 45 நாள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்த்து வைப்பென்று ஒரு நாடகத்தை இப்ப அரங்கேற்றாங்க. இது உண்மையா? அப்ப ஸ்டாலினே ஒத்துக்கிட்டார். 45 பிரச்சனை 46 பிரச்சனை நாட்டு மக்களிடத்தில் இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல. அப்புறம் ஏன் இது வரைக்கும் தீக்கல? அதுக்கு தானே உங்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ மக்களை பத்தி கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்படல. இப்பதான் கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறார் முதலமைச்சர். உங்களுடன் முதலமைச்சர் வந்திருக்கிறார். இதே மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கிராமந்தோறும் போனார், நகரத்துக்கு வந்தார். ஒரு திட்டு கண்டா பாயை விரிச்சு போட்டு அமர்ந்துக்குவார். முன்னாடி மக்களை எல்லாம் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சிருவார். அப்போ மக்கள்கிட்ட கேட்பாரு, மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது? அந்த குறையெல்லாம் ஒரு விண்ணப்பம் எழுதி நான் கொண்டு வந்து பெட்டி இருக்கிறேன். பெட்டி கண்டாவே ஒரு ஆசை தான். பெட்டி கொண்டாந்து வைக்கிறேன். அந்த பெட்டியில் உங்கள் மனுவை போடுங்க. இந்த மனுவை போட்ட உடனே நான் பெட்டி பூட்டி சீலை வச்சு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகான்னு சொன்னேன். அப்படின்னா இந்த எதுக்கு இது? ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல்ல, மக்களுடைய பிரச்சனை எழுதினாலும் மனு கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான மனு வாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் இன்றைய திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இவர் சொல்லி பார்த்தாரு, மக்கள் கேட்கல. இவருடைய அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. திமுக பொதுக்கூட்டம் போட்டு பேசி பார்த்தாங்க, கேட்கல. இப்ப இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பேட்டி கொடுக்கலாமா? அதுக்கு 4 துறை செயலாளரை நியமிச்சிருக்கிறாங்க. ஏங்க வெக்கை காடார் இல்ல? 4 துறை செயலாளர் தினந்தோறும் திமுக ஆட்சியில இன்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டன்னு ஒரு விவரத்தை சொல்றாங்களாம். அதுலயும் பச்சை பொய். அண்மையில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கு தொலைக்காட்சியில பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காங்க. வாங்கிய மனு 1,05,00,000, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000. அது இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தேதியிலிருந்து அவர் குறிப்பிட்ட தேதி முடிவரை 27 லட்சம் மனு தான் வந்திருக்குது. மொத்தம் வந்தது 27 லட்சம் மனு. ஆனா அவள் குறிப்பிட்டது 1,05,00,000 மனு வரப்பட்டது, தீர்வு காணப்பட்டது 1,01,00,000 மனுன்னு பச்சை பொய்ய சொல்றீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விசாரிக்கப்படும். எதுக்கு நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? நீங்க சொன்ன காலகட்டம், நீங்க சொன்ன காலத்தில் எந்த காலத்தில் ஆரம்பிச்சு எந்த தேதியில் ஆரம்பிச்சு எந்த தேதி முடி அந்த இடப்பட்ட காலத்தில் இவ்வளவு மனு தான் வாங்கப்பட்டது. 27 லட்சம் மனு தான் வாங்கியிருக்கிறீங்க. 1,05,00,000 மனு வாங்கப்பட்டதாக கூறப்படுவது தவறு. தவறான புள்ளிவிவரத்தை அரசு அதிகாரிகள் வெளியிலே மக்களுக்கு தெரிவிப்பால் சட்டப்படி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இது விவசாய பொருளை மக்கள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஒரே 5 ஆண்டில் 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 20 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு தகுந்த நேரத்தில் உரம் கொடுத்தோம். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட நீர் குறிப்பிட்ட காலத்தில் கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாம நீர் போய் சேர்ந்தது. இப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னொன்னு பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தாங்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதி. நீங்க உஷாரா இருங்க. எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இந்த ஜாதி அல்ல, மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்கிறாங்க, எத்தனை ஜாதி எத்தனை மதம், எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்பொழுதும் துணை நிற்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக இல்ல,
மக்களுக்காக அண்ணா திமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் என்பதை சில புள்ளிவிவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2000 ஆண்டு அம்மா அவர்களை சந்தித்து அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 5400 மெட்ரிக் டன் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் கூட கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரமலான் இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5400 மெட்ரிக் டன் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்படுகின்ற சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு இருந்தது. திடீர்னு மானியத்தை நிறுத்திட்டாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தாங்க, அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். மாநில அரசிலிருந்து அந்த நிதியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று 2021 ஆண்டு கேட்டுக்கொண்டது. அந்த நிதியை 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் வந்து தங்கி அவர்கள் செல்வதற்கு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு 15 கோடி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூலியம் வழங்கும் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூத பயனாளிகள் எண்ணிக்கையை 2400 2600 அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். அதே போல உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாகனங்கள் வாங்க மானியம் 25,000 கொடுத்தோம். வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காவல் பழுதுபாக்கல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாகூர் தர்காவிற்கு குளக்கரை இடிஞ்சு போச்சு. நானே நேரடியாக போய் பார்த்து நாகூர் தர்கா குளக்கரை சீரமைக்க 4,25,00,000 ரூபாய் நிதி குறித்து சீர் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அண்ணா திமுக ஆட்சி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திரு யாஸ்மின் அகமது IAS அவரை நியமித்தது அண்ணா திமுக ஆட்சியில். 2002 ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்து. திமுக பேசுறாங்களே, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் துணை இருக்கின்றோம், சிறுபான்மை மக்கள் நாங்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்றாங்க. இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவியில போட்டியிட்ட மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கவில்லை. அவரை எதிர்த்து போட்டியிற்கு வாக்களித்தது திமுக. மறக்க முடியுமா? அண்ணா திமுக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி, அதற்கு வாக்களித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக MLA, அண்ணா திமுக கட்சி. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இஸ்லாமிய மக்களுடைய மனம் குளிர அவர்களுக்கு நிறைய நன்மை செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கவில்லை. நாங்கள் செய்த சாதனை ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது கடமை. வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களை ஏமாற்றி நாடகத்தை அரங்கேற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமாக பேசி வருகிறது. இஸ்லாமிய சகோதரர்களே, சிறுபான்மை மக்களே, ஏமாந்து விடாதீர்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.